உங்களது பிள்ளைகள் அல்லது நீங்கள் ஒரு குறுகிய கால கல்வியை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய பண சம்பாதியத்தை அடையும் வழியை என்னிடம் கேட்கிறீர்களா? ஒரு சிறிய முயற்சியில் அதிக பணத்தை சம்பாதிக்கிற வழி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? கோடிகளில் பணத்தை அள்ளலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் டு தமிழ் சைக்காலஜி அண்ட் மோட்டிவேஷன் சேனல். உண்மையிலேயே தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருக்கிறது. நல்ல தொழிலை தேடுவதற்கான கல்வியை நோக்கி பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு தொழிலை செய்வது என்று சொன்னால் அதற்கு கட்டாயம் ஒரு டிகிரியை முடிக்க வேண்டும், டிப்ளமா படிக்க வேண்டும். இலங்கை போன்ற நாடுகளில் NVQ குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா, UGC ரெகக்னிஷன்ஸ் இருக்கிறதா, இது போன்ற பல விடயங்களை பார்த்து ஒரு சான்றிதழை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு சான்றிதழை நோக்கி போகிற படிப்பை படிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் சான்றிதழ் அடிப்படையில் ஒரு வேலையை தேட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அரச பணியை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தனியார் துறையில் சான்றிதழ்களை வைத்து நீங்கள் வேலை எடுக்க முடியாது. உங்களுடைய திறமை தான் மிகவும் மிக முக்கியம். 2000ஆம் ஆண்டு பிறந்ததிலிருந்தே உலகம் மிக வேகமான ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி அவருடைய தொழில்துறைகளை செலுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பார்க்க போனால் உண்மையிலேயே சான்றிதழ்கள் மூலமாக தனியார் நிறுவனங்களில் நீங்கள் வேலை எடுக்கலாம் என்பதை விட, மிகப்பெரிய பல்தேசிய நிறுவனங்களில் உயர்ந்த சம்பளத்துடன் வேலை எடுக்கலாம் என்பதை விட, உங்களுடைய தனித்திறமைகள் ஊடாக நிச்சயமாக மிகவும் உயரமான வேலையை எடுக்கலாம். கல்வி, தொழில் முயற்சி போன்றவற்றினுடைய இவ்வளவு காலமாக நம்மால் நம்பப்பட்டு வந்திருந்த பழைய ட்ரெண்ட் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட துறையை படிக்க வேண்டும், அதில் ஒரு டிகிரி பட்டத்தை பெற வேண்டும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களை பெற வேண்டும், அதன் பின்னர் அது சம்பந்தமான வேலைக்கு நாங்கள் அப்ளை பண்ணி தேடி ஒரு வேலையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த முறை உண்மையிலேயே தனியார் துறைக்கு கூட பெரிதும் செல்லுபடியாவதில்லை. எம்மை போன்ற நாடுகளில் அரச துறைக்கு மாத்திரம்தான் இப்படியான சான்றிதழ்கள் ஊடாக, பட்டங்களின் ஊடாக வேலை வாய்ப்பை நோக்கி மக்கள் நகர்கிற தன்மை காணப்படுகிறது. என்னென்னு சொன்னால், இங்கே படித்த படிப்புக்கு அரசு துறையில் வேலைக்கு யாரும் பெரும்பாலும் செல்வதில்லை. மருத்துவம், பொறியியல் போன்ற தொழிலை அடிப்படையாக வைத்து கற்று வந்த பாடத்திட்டங்களை தவிர கலை, வர்த்தக முகாமைத்துவம், சங்கீதம் போன்ற மற்ற துறைகளை கற்று வந்தவர்கள் அந்த துறையிலேயே வேலைக்கு செல்வது என்பது மிகவும் மிகவும் குறைவு. ஆனால் தனியார் துறையில் நீங்கள் எந்த கல்வியும் இல்லாமல், எந்த ஒரு பட்டப்படிப்போ டிப்ளமோ இல்லாமல் குறித்த துறையில் ஒரு விசேட தேர்ச்சியை பெறுவதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு திறனை மாத்திரம் வளர்த்து உயர்ந்த வேலையை மிக குறுகிய காலத்தில் பெறக்கூடிய துறையாக நான் சொல்லுவது கோடிங், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். கோடிங் அல்லது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்பது ஒரு 14 வயதில் இருக்கிற யாராலும் கற்க முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவற்றில் இன்று இந்த 2021 மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது C++, C#, ஜாவா ஸ்கிரிப்ட், அத்துடன் பைத்தன் என்பது பழகுவதற்கு மிகவும் இலகுவானது. பாடசாலைகளில் கூட சிறிய ஐடி பாடங்களில் அல்லது உயர்தரத்தில் ஐடி பாடம் படிப்பவர்களுக்கு ஒரு பகுதியாக இந்த பைத்தனை ஒரு சிறிய அளவில் கற்பிக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு C++ தெரிந்த ஒரு புரோகிராமருடைய சம்பளம் ஒரு வருடத்துக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட $1,00,000 காணப்படுகிறது. C# தெரியும் என்றால் $1,10,000 $15,000 வரைக்கும் சம்பளம் வருடத்துக்கு கொடுக்கிறார்கள். $1,00,000 என்பது எவ்வளவு பெரிய வருமானம் என்பதை உங்கள் ஒரு கணக்கிற்கு பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2021 காணப்படுகிற C++ உடைய வேலை வாய்ப்பு வெற்றிட எண்ணிக்கை மட்டும் சுமார் 35,000 40,000 வெற்றிடங்கள் காணப்படுகிறது அமெரிக்காவில் மாத்திரம். சிங்கப்பூர், மலேசியா, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வெற்றிடங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆகவே உடனடியான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதற்கு உங்களுக்கு சான்றிதழ் தேவையில்லை, பட்டப்படிப்புகள் தேவையில்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் அந்த கோடிங்கை எழுதி பழகி பிராக்டிஸ் பண்ணி வைத்திருக்க வேண்டியதுதான். லாஜிக், மேத்ஸ் போன்றவற்றில் ஓரளவாவது திறமை இருப்பவர்கள் நிச்சயமாக கோடிங் செய்ய முற்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போக முடியும். அடுத்தது, இது எவ்வளவு காலம் படிக்க வேண்டும்? ஒரு பைத்தனை நீங்கள் நன்றாக பழகுவதற்கு, அதுவும் யூடியூபில் சென்று செல்வாக கூட ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறது, தமிழ் மொழி மூலமாக கூட இருக்கிறது. பார்த்து பழகுவதற்கு ஒரு 3 மாதம் காலம் போதுமானது. ஆனால் அது மட்டும் போதாது, ஒரு வருடத்துக்காவது தொடர்ந்து புரோகிராம்களை எழுதி பழகியிருக்க வேண்டும். அதற்கும் நிறைய வழிகாட்டிகள் இணையதளத்தில் கொட்டி கிடக்கிறது. செல்வாக பழகலாம் அல்லது எங்கேயாவது சென்று படிக்கலாம். படித்துவிட்டு ஒரு 3 மாத படிப்புடன் அதற்கு அப்பால் நீங்கள் அதை பயிற்சி செய்வதன் மூலமாக நன்றாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நன்றாக வளர்ந்து வந்த பிறகு இணையத்தினூடாக நீங்கள் வேலையை பெறக்கூடியதாக இருக்கிறது. பழகியதன் பிற்பாடு அதை பிராக்டிஸ் செய்வதற்கு பல இணையதளங்கள் சிறிய சிறிய வேலைகளை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றன. அவற்றின் ஊடாக ப்ரோக்ராமிங் கரியரை
சாஃப்ட்வேரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த பயிற்சி 1 வருடம் 1.5 வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களில் கூட விண்ணப்பித்து வேலைக்கு செல்லலாம். இல்லை என்று சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளில் பல்தேசிய நிறுவனங்கள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் கூட பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அங்கே கூட நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் 15 வயது 16 வயதில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்பொழுதே கோடிங்கே ஒரு பார்ட் டைம் கோர்ஸாக பழகுவதற்கு அனுமதியுங்கள். அவர்களுக்கு அதை ஊக்கப்படுத்துங்கள். நீங்களே கூட யூடியூப்பில் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏனென்றால் இப்பொழுது பெரும்பாலான எல்லார் வீட்டிலுமே கணினி இருக்கிறது, இணைய பாவனை இருக்கிறது, நேரமும் மிகவும் அதிகமாக இப்பொழுது இருக்கிறது பிள்ளைகளுக்காகவே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சொத்தாக ஒரு கோடிங் எழுதுவதற்கு படிப்பீர்கள் சொன்னால் அவர்களுக்கு மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் காணப்படுகிறது. டிகிரி தேவையில்லை, டிப்ளமா தேவையில்லை, 4-5 வருடம் படிக்க தேவையில்லை. ஒரு 6 மாச படிப்பு, 1 வருடம் முயற்சி, அனுபவம், சுய புத்தி இவ்வளவும் இருந்தால் நிச்சயமாக கோடிகளில் பணத்தை அள்ளலாம். நான் எப்பொழுதும் சொல்வது இதைத்தான். எனது சுய அனுபவத்தில் வைத்து கூட நான் இது எப்பொழுதும் சொல்லுவது இதைத்தான் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு பெரிய வருமானங்களை தனியார் துறைகளில் நீங்கள் தேட முடியாது. உங்களுடைய திறமை மாத்திரமே உங்களை தனியார் துறையில் ஆயிரக்கணக்கான தொழில்களுக்கு எடுத்துச் செல்லும். நான் சான்றிதழை பெற்றுக்காத துறைகளிலேயே பல்தேசிய நிறுவனங்களில், வெளிநாடுகளில் பணியாற்றியிருக்கிறேன். முக்கியமாக ஐடி துறை. ஐடி என்பது திறமை உள்ள யாருமே உள்நுழையக்கூடிய துறை, யாருமே சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய துறை, யாருமே குறுகிய காலத்தில் விருப்பம் இருந்தால் இரவு பகலாக ஒரு கம்ப்யூட்டரில் முயற்சி செய்து முன்னேறக்கூடிய துறை. ஐடி என்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறையில் மிக முக்கியமாக இன்று வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கிற துறை புரோகிராமர்ஸ். இப்பொழுது ஆஃப்ஷோ டெவலப்பராக வெளிநாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் கூட இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து டெவலப்பர்களை அந்தந்த நாடுகளில் வைத்திருந்தே பணிக்கமர்த்தி வேலை வாங்கி கொண்டிருக்கின்றன. அப்படியும் அவர்களுக்கு டெவலப்பர் எண்ணிக்கை போதவில்லை. ஏனென்றால் ஃபேஸ்புக் முதல் இன்ஸ்டாகிராம் வரை எல்லாமே இன்று கணிமயப்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது அவற்றை இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இந்த நிறுவனங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான டெவலப்பர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே உங்களால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு மிக குறுகிய கால படிப்பில் போகலாம். அதாவது வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு ஒரு சின்ன படிப்பில் போக வேண்டும். நான் இப்படி சொல்லியிருக்கிற இந்த கோடிங் படிக்கிற ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் யூடியூப்பில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த சேனலில் நான் மறக்காமல் பெரும்பாலும் நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதில் வழங்கி கொண்டு வருகிறேன். ஆகவே உங்களுடைய கேள்விகள் டைப் செய்து பதில் சொல்லக்கூடிய அளவு சிறிய கேள்விகளாக இருந்தால், பதில்கள் சிறிதாக வழங்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுவேன். இல்லை, சிந்தனையை தூண்டக்கூடிய பெரிய கேள்விகளாக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு பதிலாக போடுவேன். அறிவோம், அறிவை வளர்ப்போம், அறிவை மற்றவர்களுடன் பகிர்வோம்.